அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய பேர் புதுசாக வீடு கட்டுவீங்க. வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன தவறுனால வீடு ஃபுல்லாக ஷாக் அடிக்குது, பைப் ஃபுல்லாக தண்ணி இறங்குது, வீடு ஃபுல்லாக தண்ணி ஒழுகுது, செவுரு தொட்டால் ஷாக் அடிக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவீங்க. இது எதனால் வருது? இது ஒரு சின்ன வேலை தான். இது நீங்கள் எலக்ட்ரிஷியனே செய்யலைனா கூட அப்படி நீங்களே கூட இது செய்யலாம். இது எப்படி செய்யணுன்றதை இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு மாடி மேலே இருக்கிற பைப்பில் ஒரு பெண்டு ஒன்று போட்டு திருப்பி விட்ருங்க. பைப்பை ஸ்ட்ரெயிட்டாக விடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக விட்டாலும் நீங்கள் டேப் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகுனா அது தண்ணி கண்டிப்பாக இறங்கும். ஃபஸ்ட்டு ஒரு பெண்டு போடுங்க. இல்லைனா இது போல் 2 பெண்டு போட்டு கீழே திருப்பி விட்ருங்க. இது போல் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதே போல் லீக் ஆகாது. அதே போல் இந்த வெளியே பெல்கட் லைட் அடிக்கிறீங்களே, அதுலேயும் ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்லேயும் இது மாதிரி எல்போ போட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு லைட்டை மாட்டுங்க. எப்பவுமே அந்த பைப்புக்கு பின்னாடி லைட்டை மாட்டினாலும் தண்ணி உள்ளே இறங்கி கண்டிப்பாக பைப் உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கான முழு வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். டச் பண்ணி பார்த்துங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.